டிஃப்ரெண்ட்டான படம் எதிர்பார்க்குறாங்க தேடுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி படம் நல்லா செட் ஆகும் ப்ரோ. படத்தில் என்ன கதைனா அந்த பொண்ணு வந்து 6 மணிக்கு மேலே பையனாக மாறிடும். நட்சத்திரம் நகர்கிறதுல லவ் ஜானரை வேற மாதிரி எடுத்திருந்தாரு. கதை ஒரு வித்தியாசமான கான்செப்ட், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட். நான் ஃபஸ்ட்டு டைம் ரியோட ஒர்க்கு பார்க்குறேன். அவரோட ஒர்க் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா சாலிடாக இருந்திருக்கு. டெபியூட்டன்ட் கூட நல்ல சாலிடான ஒர்க்கு தான். ஹீரோயின் கூட நல்லா சாலிடாக டெபியூ பண்ணியிருக்காங்க. கருத்து என்னென்னா, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள லவ் பண்ணணும். அதை வி ஷுட் லவ் எவ்ரி ஒன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவு தே ஆர். எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தான் ப்ரோ. அது கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. புது கான்செப்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டு யாராச்சும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் எதிர்பார்க்குறாங்க தேடுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி படம் நல்லா செட் ஆகும் ப்ரோ. இந்த கான்செப்ட் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? ஏற்றுப்பாங்க ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. இது நல்ல கான்செப்ட் அதான் நல்லா இருக்குது ப்ரோ. படம் உண்மையிலேயே சொல்லணுன்னா அது ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸுமே எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்கோருமே நல்லா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா பெருசாக இந்த படத்தில் எந்த குறையுமே இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் 15 மினிட்ஸ் பாயிண்ட் கழிச்சு டிப் ஆகுது. அதை தவிர எனக்கு வேறு எங்கேயுமே டிப் ஆன மாதிரி தோணலை. இல்லை ப்ரோ, எனக்கு பெருசாலாம் ஸ்லோவாக தோணலை. ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்க்ரீன் பிளேயில் பிளாட் ட்விஸ்ட் கண்டிப்பாக வைக்கிறாங்க. அந்த பிளாட் ட்விஸ்ட்டு வைக்க அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காக தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. படத்தில் என்ன கதைனா அந்த பொண்ணு வந்து 6 மணிக்கு மேலே பையனாக மாறிடும். இது வந்து இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்குபென்ஷன் ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஸ்டோரி தான் இருந்துச்சு. இதுலேயும் வந்து அது எப்படி காமெடி ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அது மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க படத்தை. மியூசிக் வந்து சித்ஸ்ரீராம் பாடின பாட்டு ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு படத்தில். ரியோ ஆக்டிங்கு அவர் கூட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் சூப்பராக வந்திருக்கு. காமெடிக்காக படம் வந்து பார்க்கலாம் ஒரு வாட்டி. ராம் லீலா படத்துக்கு பார்த்துறேன். என் பேரும் பார்த்து ராம் தான். ரொம்ப வித்தியாசமான படம் வந்து டேரக்டர் கொண்டு போயிடறாங்க. இதில் நடித்த ஆக்டர் எல்லாமே சூப்பர் தான் ப்ரோ. மாக்காப்பிலேருந்து ரியோலேருந்து அதோட பார்த்தீங்கன்னா தீபா வெங்கட் தெரியும் உங்களுக்கு, வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அவங்க சூப்பராக நடிச்சிடறாங்க ப்ரோ. படத்தை என்ன கதைனா ஆண் பாதி பெண் பாதி. ஏன்னா ஹீரோனி பார்த்தா 6 மணிக்கு முன்னாடி பார்த்தா பெண்ணாக இருப்பாங்க, 6 மணிக்கு அப்புறம் ஆணாக இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஜேர்னி தான் படம் போகிறது. இது எனக்கு இந்த படம் ரொம்ப அருமையாக நினச்சிக்கிறாங்க. சூப்பராக இருக்குப்போ. ரியோ ஒரு சொல்லவே தெரியல. ஃபஸ்ட்டு இப்போ ஆண் பாவம் நினச்சா, 2ஆம் நினச்சிட்டாரு. ரொம்ப அருமையாக இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆளுல பழைய படம் பார்த்துருப்பீங்க, பிரசாந்த். அதை விட பார்த்தா ரொம்ப பெட்டராக இருக்குது ப்ரோ. எனக்கு பற்றி ஸ்லோ நான் என்கே தான் போச்சு ப்ரோ. படம் ஓகேங்க பிரதர், நல்லா இருக்குங்க பிரதர். காமெடி எல்லாமே அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ம் வந்துருந்தது, டபுள் ஆக்குபென்சி வந்துருந்தது, டிஓ வந்துருந்தது. அதே கான்செப்ட் அது இன்டர்வலில் தான் நமக்கு தெரிய வரும். பட் ஓவரால் ஃபில்மாக வந்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஒரு மேரேஜ் ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஃபன்ஃபில்டாக தான் இருக்குது. அவர் ஆக்டிங்கில் தப்பு சொல்லக்கூடாது. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. கான்செப்ட் காமெடி எல்லாமே ட்ரை பண்ணாங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கலாமோங்கிற தோணுச்சு. ஆனால் எடுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. கதை ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட். ரியோ சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. காமெடியெல்லாம் நல்லா இருக்குது. சிரிக்கிற மாதிரி இருக்குது. லேகெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். என்னடா அது கதைன்னு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே நீங்கள் வந்து அந்த கதைக்குள்ளேயே சரி ஓகே வேறு வழி இல்லை, இந்த கதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுவீங்க. மூவியை தான் வந்து லாஜிக் பார்க்காம பார்த்தோன்னா ஃப்ரைடே ஒரு படம் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். லாஜிக் மட்டும் பார்க்க வேணாம். லவ்வில் நிறைய ஜானர் பார்த்துருப்போம் நம்ம. அந்த நிறைய ஜானர் பார்த்ததுல என்னென்னா ஏலியன் தனியாக பார்த்துருப்போம். இந்த ஜெண்டர் வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் நட்சத்திரம் நகர்கிறதுல லவ் ஜானரை வேறு மாதிரி எடுத்திருந்தார் இவர். அது மாதிரி இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ஏலியனை வச்சு லவ் ஜானர் கொடுத்துருக்காங்க. இந்த நட்சத்திரம் துஷாராலாம் நடிச்சிருப்பாங்கல்ல, துஷாரா அந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ்ஸ்லாம் டச் பண்ணியிருப்பார் அவர் டேரக்டர். ஆனால் இதில் வந்து ஏலியனை வச்சு லவ் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. அதான் விஷயம். படம் ஃபேமிலியே பார்க்கலாம் ப்ரோ. அதான்
எதுவும் கண்டென்ட்லாம் இல்லை. அந்த 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 சீனை ரசிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாலியாக பண்ணியிருக்காரு ரியோ. அப்புறம் காமெடிக்கு வந்து முனிஷ்காந்த் பாங்காப்பாலாம் பண்ணியிருக்காங்க. இல்லை 6 மணிக்கு மேலே மாறுறது தான் அது சொல்லவா நான் கியூரியாசிட்டி. நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஆன் பாவம் ஒரு படம் பண்ணியிருந்தாரு ரியோ. அது வந்து நான் சப்ஜெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. முதல்ல எடுத்தோன்னே வீடியோ கேமில் ஸ்டார்ட் ஆகும் அப்படி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ஏலியனை வச்சு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம்.